அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நண்பர்களே, முதல்ல நிகழ்ச்சி தாமதமாக தொடங்குது. இரண்டாவது, சீராளன் சார் பேசும்போதே இந்த தலைப்புக்கு நியாயம் சேர்க்கலாம் சொல்கிறார். அப்படிலாம் நியாயம் சேர்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு எழுத்தாளன் எழுதுவதை ஒவ்வொரு வாசகனும் வேறு விதமாக உள்வாங்கிக் கொள்வோம். அதான் ஒரு படைப்பின் வெற்றி. எழுத்தாளன் எழுதுவதை அப்படியே உள்வாங்கி கொண்டால் அந்த எழுத்து நீர்த்து போயிடும். எழுத்தாளனும் வாசகனும் சரிசமமாக ஒரு நாற்காலில் அமர செய்ய வேண்டும். அதுதான் இலக்கியமாக இருக்கும். அதுதான் சரியான வெற்றியாக இருக்கும். அவர் பார்க்குற பார்வை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னு ஒரு சின்ன அடை போட வைக்கலாம். அந்த படைப்புகள் காலம் கடந்து நிற்கும். அப்படி பல படைப்புகளை தமிழுக்கு தந்த எழுத்தாளர் ஜெயந்தன். ஒரு மாலை வேளையில் யாவரும் பதிப்பகம் போயிருந்தோம். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அப்போ ஜீவ கரிகாலன் சீராளன் சாரை அறிமுகப்படுத்துகிறார். இவர் பக்கத்தில் கலைக்கூடம் வச்சிருக்கார். இவர் தான் ஜெயந்தனுடைய பையன் அப்படின்னா. நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு நிமிட மகிழ்ச்சி அவர் அடுத்த நிமிஷம் சொல்கிறார், உங்கள் கண்ணு 2 பேர் கண்ணிலையும் ஒரு ஒளி தெரிஞ்சிச்சே, ஏன் அப்படின்னு கேட்டார். அவ்வளவா தெரியுது அப்படிங்கிற ரேஞ்சில் எங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஜெயந்தனை நானும் என் மனைவியும் பலமுறை பல கதைகளை பேசி வியந்திருக்கோம். அந்த கதைகள் எழுதப்பட்ட விதம், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதாபாத்திரங்கள். எனக்கு ஜெயந்தனும் பல நேரங்களில் கந்தர்வனும் குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எளிய மனிதர்களின் கதைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி, இது ஜெயந்தன் கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை இது கந்தர்வன் கதை அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. நான் கந்தர்வன் கதை எடுத்துகிட்டு ஜெயந்தன் சொல்லுவேன். அவங்க ஜெயந்தன் கதை எடுத்து கந்தர்வன் சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள அப்படி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி புக்கை தேடி எடுத்து அந்த பஞ்சாயத்து ஓய்கிற வரைக்கும் அந்த புக்கை தேடி எடுத்தால் தான் முடிவு வரும். அப்படிலாம் போகும். அப்படியாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜெயந்தன். மனித இனத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரிபாதி பெண் அப்படிங்கிற உயிரினம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனிதன் ஆண்கிற உயிரினம் வாழ்கிற மாதிரியே பெண்கிற உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த கலை எடுத்தாலும் அதில் சரிபாதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அது தப்பு இல்லை தானே. ஆனால் இன்னார் படைப்புகளில் பெண் அப்படின்னு ஏன் பார்க்கணும்? இப்படி ஒரு தலைப்பு, ஜெயந்தன் கதைகளில் பெண் எழுத்து, ஏன் அப்படி தனியாக பார்க்கணும்? அப்படி பெண் படைப்புகளே எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஏன் பேசுபொருளாக இங்கே உரை நிகழ்த்த வேண்டிய தேவை ஏன் இருக்கு? ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டில் பெண்ணை சக மனுஷியாக பார்க்கலைங்கிறது தான் நிஜம். நாம் அப்படிங்கிறது ஏதோ நானும் இந்த அரங்கில் அமர்ந்திருப்பவர்களோ இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருப்பவர்களோ மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் அப்படித்தான் இருக்கு. உலகம் முழுக்கவே அப்படிங்கிறது பெண்ணை இன்னும் ஒரு நுகர்வு பொருளாகவே பார்க்கக்கூடிய சூழல் தான் நிலவுதுங்கிறதுனால இப்படி பிரித்து பேச வேண்டிய தேவை இருக்குது. சக மனுஷியாக உயிராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருன்னு பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன தமிழ் இலக்கியம் தொடங்கின காலத்திலிருந்தே பெண்கள் முக்கியமான பேசுபொருளாகத்தான் இருந்திருக்காங்க. மாதவையால் தொடங்கி பாரதி அப்படின்னு முன்னோடிகளில் யார் எடுத்துக்கிட்டாலுமே பெண்ணை அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை எல்லாம் பேசுபொருளாக்கியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் தமிழில் முதல் சிறுகதைன்னு வாவேசு எழுதின அரசமரம் கதை கிட்டத்தட்ட 1900 தொடக்கங்களில் வந்த கதை. அது வருடம் நினைவில் எனக்கு. அந்த கதையில் கூட கதையின் பேசுபொருள் வரதட்சணை தான். யோசிச்சு பாருங்கள், தமிழ் சமூகத்தில் வரதட்சணை எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு 1900 910 இல்லை 12 அந்த காலகட்டங்களில் வந்த கதையாக இருக்கும். பெண் வரதட்சணையால் பாதிக்கப்படுற பிரச்சனையை தான் பேசுகிற கதை தான் அது. தொடர்ந்து விதவி மறுமணம் பற்றி கதைகள் வந்திருக்கு. வரதட்சணை ஒழிப்பு பற்றி இங்கே பேசியிருக்காங்க. குடும்ப வன்முறை பற்றி, பெண்ணியத்தின் பல பிரச்சனைகளும் இலக்கியத்தில் பேசுபொருளாக இங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அது ஒன்றும் எப்போதுமே இல்லாமல் போகலை. ஆனாலும் ஒரு பெண் என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவங்கள சித்தரிக்கிறாங்க பற்றிலாம் நம் முன்னோடிகள் எழுத்தாளர்கள் பெருச புரிதலே இருந்ததில்லை.
சில பேர் இது சொல்லும்போது சண்டைக்கு வரலாம். பெண் பிரச்சனைகளே பேசினாங்க, ஆனால் பெண் உளவியல் ரீதியாக என்ன யோசிச்சாங்க அப்படிங்கிறத, அவங்க எப்படி யோசிப்பாங்கங்கிறதெல்லாம் பெரிய முன்னோடிகள் பெருசாக யோசிக்கல. ரொம்ப தீஜா மாதிரியான சில எழுத்தாளர்கள் பக்கம் பக்கமாக பெண்ணை ஆதிபராசக்தி இறைஞ்சுக்கு பேசினாலுமே பெண்களை அணுகி அறிவதற்கான சந்தர்ப்பமே அந்த காலத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பழைய திரைப்படங்களில் இல்லை பழைய கதைகளில் படித்தா தெரியும். பையனின் அம்மாவோ இல்லை பொண்ணோட அம்மாவோ குறுக்கால இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குமான உரையாடல் என்பது அவங்க வீட்டில் இருக்கிற பெருசு மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் நிகழவே செய்யும். அதுக்குள்ளே 7-8 பிள்ளைய வேற பெற்றுவாங்க அவங்க. ஆனால் அந்த மனைவியை புரிந்து கொள்வதற்கான ஆகிற நேரம் இருக்குல்ல, அது நீண்ட காலமாக போகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தலையெல்லாம் நிறச்சி அதுக்கப்புறம் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு மிச்ச வாழ்க்கையை நகருவாங்க. அவங்களும் அதே மாதிரியான தனக்கு என்ன நேர்ந்துச்சோ அதே பின்னாடி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கூட்டு குடும்ப முறை எப்போது இல்லை, இன்னைக்கு இருக்கிற கூட்டு குடும்ப முறையோ இல்லாட்டி தனி படுக்கறையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரியவங்க முன்னால் பேசுறது அப்படிங்கிறது, தலை நிமிர்ந்து ஒருவரை பார்த்து கொள்ளக்கூடாது, டஜன் கணக்கில் பிள்ளை குட்டி பிறக்கிறது, இதெல்லாம் ஒரு சூழலுமே ஒரு குறையுமே இருக்காது. ஆனால் ஆண் மனம் தான் எப்போதுமே முன்னிருந்த மனமாக இருக்கும். 70களில் நம்மளுடைய இலக்கிய உலகத்தை கொஞ்சம் சினிமாவோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிக்கும். பெருவாரி பெண்கள் படிக்க வர ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டங்களில். அந்த காலகட்டம் தான் பெண்கள் பெருசாக வேலைக்கும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெண் படிக்கவும் வேலைக்கும் வர ஆரம்பிக்கும் போது தான் அவர்களுடைய ஒரிஜினல் குரலை வெளியே கேட்க ஆரம்பிக்குது. என்னுடைய எண்ணம், எனக்கான ஆசை, என் கருத்து அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. அதே காலகட்டத்தில் சக உயிரியாக பெண்களை பார்க்கிற மனோபாகமும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தலைமுறையில் எழுத வந்த ஒருத்தர் தான் ஜெயந்தன். நான் சில கதைகளை கதையாகவே சொல்லணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். முன்னாடி பேசின தங்கை கடன்னு வரிசையாக கதையை பூரா சொல்லிட்டாங்க, கதையை பேசிட்டாங்கிறனால நான் பின்னாடி அங்கேருந்து பேசும்போதே கவிதா பரதன் சொல்கிறாரு 15 நிமிஷம் ஓகே அப்படின்னு சொல்லி வேற மிரட்டி அனுப்பியிருக்காங்க. நான் இருந்தாலும் குறைக்க முயற்சி பண்ணுறேன். சில கதைகளை மட்டும் கதையாக சொல்லாமல் கதை சுருக்கமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு அது இன்னும் ஒன்றும் என் பார்வையில் நான் பரிசீலிக்கிறேன். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள்னு ஒரு கதை இருக்குது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய ஒரு கதை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு புரட்சிகர இயக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் அவள் அக்கா வீட்டுக்கு வர்றா. அவள் அக்காவுக்கு அப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணம் நடந்திருக்கிற அந்த அக்கா மாமியார், பாசமான மாமியார் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா மாமியார் சமைக்கிறா, அக்கா மற்ற வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஆண்கள்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவின் குழந்தை, அந்த மாப்பிள்ளையோட அக்காவோட குழந்தை கக்கா போயிடுது பையனுடைய மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸில். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி போடுறான். அப்படி போட்டு ஏய் இதை தோச்சு போடு அப்படிங்கிறான். கல்யாணம் ஆகி புது பெண் அவன் மனைவி. அவன் ஐய சி அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை தள்ளுறா. இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னடி நினச்சிட்டு இருக்க, ட்ரெஸ்ஸை தூக்கி தூவப்படுறா அப்படின்னு கத்தின உடனே மாமியார் ஓடி வர்றா. அங்கேருந்து டேய் இப்போ தாடா கல்யாணம் ஆகி வந்திருக்கா, அவள் பிள்ளை குட்டி வைத்தாளாடா, அது அசிங்கமாக தானடா தெரியும், அவட்ட ஏன்டா கோவப்படுறா அப்படின்னு. உடனே சும்மா இருமா அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கிற அந்த மைத்துணி இருக்கா இல்லையா, எம்எல் மூமெண்ட்லேருந்து வந்திருக்கிற அந்த மைத்துணி தன் அக்காவின் வீட்டுக்கார சீண்டிக்கிட்டே இருக்கா. நீங்கள் பெண் உரிமை என்ன, நீ என்ன இப்போ அடிமையாக இருக்கா, இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. பெண் உரிமை என்பது வகுப்படுத்திக்கிட்டே இருக்கா. தன்னுடைய அந்த அக்காவை ஒரு புரட்சியாளராக பார்க்கறதுக்கான சிந்தனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அக்கா போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இது அத்தானுக்கு கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. என் முன்னாடி கிளப்பி விடுறா, என்ன பெண் உரிமை பேசுகிறா, பெண்ணுக்கு என்ன உரிமை அப்படிங்கிற ரேஞ்சில் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் இதான் ஜாக்குன்னு, அக்கா நீ அதை துவைக்காதாக்கா அப்படின்னு இவ தங்கச்சி ஏற்றி விட்றா. அக்காக்காரி மறுக்கிறா. இவன் எந்திரிச்சு வாங்கி ஒரு அடி அடிச்சுக்கிறான். பள்ளீர்னு விழுகுது அந்த அடி. அந்த அடி அவளுக்கு விழுந்த முதல் அடி. தங்கச்சி அப்படி தகச்சு போய் நிற்கிறான். குடும்பமே தகச்சு போய் நிற்குது. மாமியாக்காரி சொல்கிறா, என்னடா இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு. அவள் எதுவுமே பேசலை. அப்படி கண்ணு கலங்குது அவளுக்கு. அப்படி பெண்ணுரிமையை பேசுகிற கதாபாத்திரம் தகச்சு நிற்குது. இவன் சத்தமே இல்லாமல் எந்த சட்டையை தூக்கி போட்டாலோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் துவைக்க கொண்டு போகிறான். ஒரு பெண் மறுத்ததை ஒரு ஆண் எப்படி அடித்து அவளை கொண்டு வர்றாங்கிறது அந்த கதை மித்தெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கங்க. நான் கதையை மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன எண்ணம் தோணிச்சு, ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிச்சிருக்காரு, எங்கள் அக்கா அடி வாங்கியிருக்காங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் பேச வரல. நான் அது முன்னாடி தொகுப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் அந்த புத்தகத்தை படிங்க, உங்களுக்குள் என்ன தோணுதுங்கிறத நீங்கள் பேசுங்க. 4வது பரிணாமம்னு ஒரு கதை.
சில கதைகளுக்கு தலைப்பு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த தலைப்பை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற வியப்பு. சில சில கதைகளை படிக்கும்போது பிரமாதமா இருக்கு இந்த தலைப்பு அப்படின்னு கதையை படிச்ச உடனே நமக்கு தோணும். சில கதைகளை இப்போ புத்தகம் அனுப்பியிருந்தாங்க, மறுவாசிப்பு செய்யும் போது கூட இந்த தலைப்பு ஏன் அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு மணி நேரம் டிராவல் ஆகிறேன் நான். அப்போ அவர் என்ன யோசிக்கிறார், ஆசிரியர் என்ன யோசிக்கிறார்னு யோசிக்க முயற்சி பண்ணி நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு காதல் கதை. அந்த காதல் கதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து முரளிலாம் சொல்கிறோம் இல்லையா, சொல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காதல். அந்த காதல் கதை இது. 2 ஆசிரியர்கள், அந்த 2 ஆசிரியர்கள் ஒன்றா வேலை பார்க்குறாங்க. அந்த காதலை வந்து அந்த ஆண் ஆசிரியர் அந்த பெண் ஆசிரியரிடம் சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த குடும்ப சூழலை வந்து பேசுவாங்க, ஏன் கல்யாணம் ஆகலைன்னு பேசுவாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒரு உருப்படாவட்டி மாமன் ஒருத்தன் இருக்கான், அவனை கட்டிக்கணுங்கிறாங்க, நான் மறுக்கிறேன் அப்படிலாம் பேசுவாங்க. பெண்ணுடைய எண்ணம் பேசும். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் போடலாமான்னு ஒரு நைஸாக கேட்பார். அந்த பொண்ணு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் பரிசீலிக்கப்படும் சொல்லும். ரொம்ப ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும் அந்த கதை. அது வாசிக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல நம்மளே ஒரு கதாபாத்திரமாக உள்ள அப்படி ஒரு வாசகன் உள்ள ட்ராவல் ஆவான். அப்போ அவங்க வந்து சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொஞ்ச நாள் காதலிக்கலான்னு முடிவெடுப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் கொஞ்சம் காதலிப்போம். அப்போ என்ன செய்யறது, இங்கேருந்து மதுரைக்கு பக்கத்தில் நடக்கிற கதை, அவங்க மதுரைக்கு போகணும், பஸ்ஸு வரும். என்ன பிளான்னா, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பஸ் ஏறி நீ முன்னாடி போ, 2 பேரும் சின்ன ஊர் ஒன்றா போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பஸ் ஏறிப்போ, நீ போகிறத பார்த்துக்கிறேன், அடுத்த பஸ்ஸில் நான் வர்றேன், இதுதான் திட்டம். பஸ் ஸ்டாப்புக்கு இவன் ஹீரோவின் வீட்டை தாண்டி தான் கதாநாயகி போகணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னைக்குலாம் திருநாளா பையன் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி நிற்கிறான். ஏன்னா அம்மா வந்து கேட்குது, என்னடா அது அப்படின்னு. அம்மாவுக்கு போய் சொல்லணும், இந்த அவன் வர சொல்லியிருக்கான், அவனுக்கு பொண்ணு வாக்க போகணும். அவனுக்கு பொண்ணு வாக்க நீ ஏன்டா போகிற அப்படின்னு அடுத்த கேள்வி. ஒன்று அடுத்து போய், இல்லை அப்பாவெல்லாம் பார்த்துட்டாங்களாம், என்னைய போச்சுன்னாங்க. எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், நான் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான் அவன். இவன் 7 மணிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கான். 9 மணிக்கு அந்த பிள்ளை போகணும். திடீர்னு பார்த்தா ஒரு கார் போகுது. நம்மால் பார்க்குறாரு, காரில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இவன் வீட்டை தாண்டி காரை பற்றி குழப்பத்தோடு அந்த காரை பார்க்குறான். அப்படி காரை போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்குது. அங்கே ஊர் தலைவர் நிற்கிறாங்க. பொண்ணு இறங்கி இன்னொருத்தனை இறங்கி அந்த ஊர் தலைவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து இவனை திரும்பி பார்க்குது. இவன் காத்துக்கிட்டு இருக்கான் போகிறதுக்காக. அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. இவன் நின்று இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கேருந்து ஒருத்தனை சொல்லி விடுது. விறுவிறுன்னு ஓடி வர்றான். ஓடி வந்து, சார் நம்ம டீச்சர் கல்யாணம் ஆயிடுச்சு சார் இருக்கிறான். கல்யாணமா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம் சார். யாரா மாப்பிள்ள? அவங்க தாய்மாமன் தான். அவன் மோசமான ஆளுன்னு சொன்னாங்க. ஆமாம் மோசமான ஆள், எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், அதை தப்பிக்கணுமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. காசு இருக்கிற பையன் சார், வேணான்னு சொல்லாளாவோ அப்படிங்கிறான் அவன். அவன் அப்படி இவன் அப்படி யோசிச்சு அப்படி தகச்சு போய் நிற்கிறான். அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்த்துட்டு காரில் ஏறி போயிடுறான். வீட்டுக்குள்ளே வர்றான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற அம்மா. 9 மணிக்கு மேலே வரலைன்னா சொல்ல சொன்னாம்மா அப்படின்னு சட்டையை கழட்டி வீட்டில் உட்கார்றான். அந்த கதை ஏற்படுத்தக்கூடிய வழி இருக்குல்ல, அது ரொம்ப அழகான. அவனை கல்யாணம் கொண்டு பண்ணிக்கிட்டது காசுக்காகன்னு ஒருத்தன் சொந்தக்காரன் வந்து சொல்கிறான்ல, ஆனால் காசுக்காக இல்லை. அந்த சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பை எவ்வளவு அழகாக அவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த மனநிலைக்கு நம்மளை தயார்படுத்துறது. ஒரு கதையாசிரியன் வந்து ஒரு முடிவை நோக்கி வாசகனை மெதுவாக நகர்த்தி கொண்டு போகிறது இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்துறது, அது ரொம்ப அழகாக அந்த கதையில் பண்ணியிருப்பார். எனக்கு அந்த கதையை மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 2-3 மணி நேரம் எனக்கு அது அந்த கதை அந்த கேரக்டர்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. எங்கள் ஊரில் பார்த்த யாரோ ஒரு அக்காவோ யாரோ ஒரு அண்ணனோ அந்த காலகட்டம் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கதை. இது வந்து ஓர் ஆசை தலைமுறை தாண்டுகிறது அப்படின்னு ஒரு கதை. கதை என்னவோ நடுத்தர ஒரு வர்க்கம் வீடு கட்டுற ஆசை தான். ஆனால் அந்த கதையில் அந்த காலகட்டம் மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவரோட உடன் பிறந்தோருக்கு தெரியும் வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த கதையை வந்து ஒரு சகல விடலை பையனுடைய மனநிலையில் அந்த அவலங்களை இந்த கதை வந்து ஒரு வீடு கட்டுறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிற அந்த கதை பேசிக்கிட்டே போகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை, நீங்கள் அதை பார்க்கலாம். உபகாரின்னு இன்னொரு கதை. ஒரு பையன் பெண் பார்க்க போகிறான், ஓரளவு பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய ஒழுக்கம் பற்றி நைஸாக விசாரிக்கிறாங்க.
ஊரில் வந்து காய்கறி விற்கிற பொம்பளையில் ஆரம்பித்து பொட்டி கடைக்கார வரைக்கும் எல்லாரும் தங்கமான பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க என்னங்க அற்புதம், ஆஹா சொக்க தங்கம், நீங்கள் உரசி எடுத்து அப்படியே பொட்டு வச்சுக்கலாம் ரேஞ்சில் ஊரில் உள்ள உரம் பேசுகிறான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ரைட் அப்படின்னு. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு கடிதம் எழுதுது, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி வீட்டில் இருக்கலாம் சேர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணுங்கிறாங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்பட்றேன், அதனால் இதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த கதை சொல்லி போக்குலேருந்து அந்த கொண்டு வருவார். அந்த மாப்பிள்ளையின் உணர்வை ரொம்ப பிரமாதமாக அதை சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா இந்த சித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதை காதலிப்பது ஒழுக்கக்கேடான விஷயம் அப்படிங்கிறதையும் அதை இந்த சமூகம் நிறுவிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வாங்கி ஒரு சமட்டியாளர் அட்டிப்பார். ஒரு பெண்ணின் குரலை இந்த சமூகமே சேர்ந்து நசுக்குது அப்படின்னு வேறு ஒரு கோணத்துலேருந்து அந்த கதையை ரொம்ப அழகாக பதிவு செய்வார் அவர். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க பகல் உறவு அப்படிங்கிற ஒரு கதை. நம்மளில் இங்கே திருமணம் முடிஞ்ச எத்தனை பேர் இருக்கோன்னு தெரில, திருமணம் முடிந்த அனைவருக்குமே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, கணவன் வந்து ரொம்ப கெத்தான ஆள், அப்படியே ரொம்ப வெறப்பாக இருப்பார், மனைவி அதே ஆஃபீஸில் டைப்பிஸ்டாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலும் ஊரே வியக்கும், ஏ அப்பா அப்படின்னு வியக்கிற அளவுக்கான ஒரு ஜோடி அது. அதே நேரத்தில் ஒருத்தர் விட்டு கொடுத்து கொள்ளாத ரொம்ப பாசமான இணையர்களும் கூட. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே சண்டை, சாதி சொல்லி திட்டுற அளவுக்கு சண்டை. நீ இன்ன பயலை அப்படின்னு இவ திட்ட, இவளுக்கு வந்து ஒரு சண்டை, அவன் அடிப்பான், அவளுக்கு வந்து எப்போதுமே கணவனுக்கு இவள் மீது ஒரு சந்தேகம் இருக்குது. இவனுடைய போக்குனால அவளுக்கு ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவனை கார்னர் பண்ணி அடிக்கிறதுக்கு என்னடா பாப்பா, டக்குன்னு அவனுடைய சாதியை சொல்லி திட்டினா, ஏன்னா அவன் ஒரு முற்போக்கால் வெளியே காட்டிக்கிறான், ஆனால் சாதியின் பின்புலத்தில் இருக்கிறவன் தெரிஞ்சிருது. ஒரு சாதியை சொல்லி திட்டினா அவன் வந்து நொந்து போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாயிண்ட் எடுத்து அவனை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாவன். ஒரு கட்டத்தில் ஒரு கடுமையான சண்டை, அந்த கடுமையான சண்டைக்கு பிறகு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் படுத்து கிடப்பாங்க. படுக்கிடும் போது மனைவியின் எண்ணம் ஓடும், இப்படியான சண்டை இதுக்கு முன்னாடியும் நமக்கு நடந்திருக்கு, ஆனால் அந்த சண்டைக்கு பிறகும் நமக்குள்ள ஒரு கூடல் நடந்திருக்கு. என்ன ஒரு சமூகம், அந்த கூடலில் ஒரு முத்தமும் வழங்கியிருக்கோம், முத்தமும் கொடுத்துருக்கோம். என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றோம் நம்ம, பிடிக்கலன்னா விட முடியல, நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த கொசு வலைக்குள்ளே அப்படி முக்கும்போது ரத்தத்தை குடித்த ஒரு கொசு அப்படி மூளையில் போய் உட்காந்து, ஒரு கொசு ஓமை சொல்லுவார், அப்படி மனிதர்களை ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த ரெண்டு ஜோடி கொசுவும் அந்த மூளையிலேருந்து வெளியே போக வழி இல்லாமல் காலையில் விடிகிற வரைக்கும் காத்து கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும் போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. என்ன ஒரு அழகான கதை அப்படின்னு. இப்படியாக கதைகள் நான் சொல்லிக்கிட்டே போக முடியும், ஆனால் நேரம் கருதி நான் நேரடியாக என்னுடைய இறுதி உரைக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். பழைய படங்களில் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு கடிதம் போய் சேராததுனால அந்த ஒரு காவிய காதலே வந்து நாசமாக போயிடும். அந்த லெட்ரு போய் சேர்ந்துருந்தா எல்லாமே சரியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். எனக்கு சரியாக படங்கள் ஞாபகத்தில், அதனால் அந்த படம் பேர் சொல்லலை. இப்படி ரொம்ப துயர கடலில் நாயகன் தத்தளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புறம் பாடுவான், இன்னொரு பக்கம் இன்னைக்கு செல்ஃபோன் யுகத்தில் இன்றைய ஜென்ரேஷன்கிட்ட இப்படி கடிதம் போய் சேராதனால, இல்லை தந்தி போய் சேராதனால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவன் சிரிப்பான், என்னடா சொல்கிறீங்க, இது என்னடா உலகம், இது இப்படிலாம் இருந்திருக்காடா, பைத்தியக்காரடா நீங்கள் நம்மளை பார்க்குறதுக்கான சூழல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கால இயந்திரத்தில் இப்படியான வாழ்க்கை முறைகளை தாண்டித்தான் மனித சமூகம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஜெயந்தன் கதைகள் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆவணமாக இங்கே நிற்குது. இன்று பெண்கள் நிலை எவ்வளவுதான் மாறுபட்டிருந்தாலும் பெண்ணியத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள இந்த படைப்புகள் உதவும். இந்த தொகுப்பை வெளியிட்டிருக்கும் சீர் வாசகர் வட்டத்திற்கும் நிகழ்வில் என்னை உரையாற்ற அழைத்த சீரான் அவர்களுக்கும் எனது நன்றி. ஜெயந்தனுக்கு நாம் செய்யும் மரியாதை என்பது அவர் கதைகளை படிப்பது. கதைகளை படிப்போம். நன்றி, வணக்கம்.